கூட்டம் இவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்காங்களே. கொடுத்ததையும் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான், கொடுத்ததற்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான், கொடுத்ததையும் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான், கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். கைதட்டு பூரா இசைக்கலைஞர்களை சாரும். போதும் சித்திர அஞ்சு நான் தானே வரேன், அன்னைக்கு சொல்லுங்க பாப்போம். சூப்பரு, கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்னென்ன பேச்சு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, வாயில புண்ணா கேட்டுக்குதான். நான் என்ன செவிட்டு போயில பக்கத்துல தானே உட்காந்தேன். எப்ப அவங்க கூட நான் நாடத்துக்கு வந்ததுக்கு என்னை லூசுன்ப, என்னை கிருக்குன்ப, என்னை முட்டாப்பயன்ப, நீங்க சொன்னாலும் பரவாயில்ல. வந்திருக்க சாமியார் எவ்வளவு பேச்சு பேசுறாரு. கோமாளி எதுக்கான், இவருக்கு சந்தனம் பூசணுமா, வெளியே தரப்பு போனார்னா இவருக்கு நான் குண்டிய கழி விடணுமா. எப்ப அது பெரிய சாரி அதுக்கு தனியாக கூட்டிட்டு வந்திருக்கேன். அதன் மாதிரி யார் அந்த முனிவர், எதற்காக வந்தார், ஏன் வந்தார், சுற்றி பார்ப்போம் யார் அந்த முனிவர் என்று. கனகத்தில் பாட்டு சாமி யாரையா, இமயமும் குமரியும் 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 விரைவிடவே எங்கோ இன்பம் விரைவிடவே, இமயம் குமரியும் இணைவிடவே எங்கோ இன்பம்
வாழ்ந்திடவே நேர்மை என்னும் நிறையிடவே உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர் தாழ்வினால் நிலை வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும். இதுல பிடிச்ச எப்படி போறாராமா. வணக்கம். நமக்குள்ள 1000 வன்மங்கள் இருக்கலாம். ஒருவரை ஒருவர் வதம் செய்ய வேண்டும் என்று கோபம் கூட மேலோங்கி இருக்கலாம். ஆனாலும் கூட நம் இருவருமே தமிழரின் மாண்பை காக்க வேண்டும். உண்மையா இல்லையா? ஆளு வராத நேரத்துல ஒரு பேச்சு, வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு இல்லையப்பா. தங்களை போன்ற ஒரு அறிவாளி சந்திக்க வேண்டும் என்றால் அறிவு நிறைந்த ஒரு செயலால் மட்டும்தான் நாங்கள் என் மனதை குளிர்விக்க முடியும். நல்லா சமாளிக்கிறீங்களே. அப்படிலாம் உன்னை பேசலாம்னு நினைச்சேன். எனக்கும் தெரியும். ஆனா உன் திமிருக்கு, உன் மண்டகணத்துக்கு, உன் அகங்காரத்துக்கு எவ்வளவு சேட்டா இருந்தா ஒரு நாரதர் சொல்றேன் சோப்பொடியாரு போடாமணி திமிரா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா எவ்வளவு மண்டான உனக்கு. நானும் ஆளலஞ்சம் போடலாம் தான் நினைச்சேன். ஏன் போடல? ஆனா உங்களுக்கு இருக்கிற திமிருக்குள்ள நான் ஆளலஞ்சம் போடலாம். திமிரு நான் பண்ணனா நீ பண்ணியாயா? நான் பண்ணனா நீங்க பண்ணியா? நீ பண்ண. நான் எங்க பண்ணேன்? இந்த கதையை கெடுத்து எடுத்து வச்சு மூடணுன்ற நோக்கத்தோட இந்த இங்க சொல்லாதீங்க, இங்க சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது? இந்த கோயில உட்காந்து சொல்லுங்க, நாடகத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க. ஏன் மன்னவாரிகளை தூக்க சொல்லு. தூத்துங்க. அதைத்தானே நீ பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன எடுத்துட்டேன்? என்னுடைய கதையை தாங்கள் நடத்துவதாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? ஆளோரம். ஆனா ஆளலம் கூட வேணாம். ஏன் உன் வாயிலுக்கு முட்டு உதிர்ந்து போட்ட போதா? நான் போட்டேன்னு உங்க காதல வேக்கலையா? என்ன போட்ட? ஆளலம் ஜோ போட்டேன்னு காதல. சரி, ஏன் காதல விழுகல? ஏன் உட்கார்ந்துருக்க யாரு காதல சொல்லுச்சான்னு கேளு. திமிரு. கொட்டோவுக்குள்ள உட்கார்ந்து இருந்து ஜோ போட்டா வெளியில கேட்க. ஏன் உனக்கு இருக்க 1 கிலோமீட்டர் போக வேண்டியதா இருக்கு. அங்க இருந்து ஷோ போட்டா அப்புறம் சட்டம் இங்க எப்படியா கேட்க? இது எப்படி நியாயமா இருக்கும்? என்ன நியாயமா இருக்கு? 1 3 பாட்டு பாடணும்னு நாரதர் கேட்பாரு தெரியுமில. போட்டுட்டு போ, இல்ல போயிட்டு வந்து போடு. ஏன்னா 3 பாட்டு பாடினாக்க பிறகு உனக்கு ஒண்ணுக்கு வருது. உனக்கு ஏப்பா வர்றது நல்ல நேரம் பார்த்தா வரும். வர நேரத்துல போனா தேவை உண்டு. இது ஆணவத்தி உச்சம், அகங்காரத்தி தன்மை. நீங்க ஆணவமா கூட நினைச்சிட்டு போங்கய்யா. என்ன பேச்சு மாறுது? என்ன பேசிட்டு போங்கய்யா? பேச்சு வளம் சரியா பேசுற பண்ண பேச்சு மாறுது. என்ன பேச்சு சரியில்லை. ஆணவமா பேசுற நினைச்சக்கண்ணா ரொம்ப பேசுறீங்க. யார் நான் பேசுறேன்னா அவங்க மேல ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சிருக்கேன். என்னுடைய கதாபாத்திர மதிக்காத ஒன்னிட்ட இருந்து மதிப்பு மரியாதை நல்ல எனக்கு வேணாங்கிறேன். வேணாம்னா போக வேண்டியதானே. என்னத்துக்கு போன? இடம் என்னுடைய இடம். இடம் ஏன் விட்டு இடம்? ஏன் இடம்? ஏன் இடம்? காலையில கட்டி வச்சு உரிச்சு விடுவாங்க. யாரு? செங்கமலத்தார் தெருவா? முசந்தல எங்க இடம்டா? 6 மணி வரைக்கும் இது ஏன் இடம். 6 மணி வரைக்கும் ஏன் இடம்? அத்தாச்சி வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். எவ்வளவு நாளா? 1 வருஷமா. ஏன் அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் வச்சிருந்தியா? டேய், அத்தாச்சினா அண்ணனோட அத்தாச்சி இல்லையா? அந்த அத்தாச்சியை சொல்லல. அப்புறம் 1 வருஷம் அண்ணன் வச்சிருந்தான்னா அதுக்கு முன்னால எங்க அண்ணன் வச்சிருந்தாரு ஆதாரத்தை. ஆதாரம் இப்ப அந்த பொறுப்பை ஏன்ட ஒப்படைச்சிட்டாரு. இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? ஆதாரம். என்ன இருக்கு? அத்தாச்சி வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். நிரூபிச்சு காட்டு பாப்போம். நிரூபிச்சு காட்டுனா நான் நிரூபிக்கவா? எப்படி? இடத்தின் பேர் என்ன? வேலிமலை சாறு. ஏன் தெரியுமா வேலிமலைக்கு வேலிமலைன்னு பேரு? சிரிப்பு என்னமா தெரியாத ஆள்கிட்ட கேட்கிற மாதிரி கேட்கிறாரப்பா. நாங்க படிக்காத மாதிரி இவர் மட்டும் படிச்ச மாதிரி. நீ ரொம்ப படிச்சாள். வேலிமலை சாரல் ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? ஞானிகளும் தவ யோகிகளும் இங்க வந்து வேள்வி நடத்துவாங்க. தெரியுதா? முனிவர்கள் நடத்தக்கூடிய வேள்வி. அதனால் இதற்கு வேள்வி மலை சாரல். உன் வாயிலே அர்த்தம் வந்துருச்சா? சொல்ல வைப்பேன். என்னை போன்ற தவ யோகிகளும் ஞானிகளும் வந்து வேள்வி என்ற யாகத்தை செய்வதாலே வேள்விமலை சாரல். அப்ப இடமே யாரு பேர்ல இருக்கு? நாங்கள் செய்யக்கூடிய செயலாளி இருக்கிறது. தெரியுதுல? கேள்வியிலே பதில் அடங்கி போச்சு இல்லையா? அது மாதிரி இருந்தையா வேள்விமலை சாரல் நான் சொன்னேன். கேள்வி என்ன? வேள்வி மலை. வேள்வி எங்க நடத்துறாங்க? மலையில. மலையில நடத்துறாங்க முனிவர்கள். சரி, நாங்க இருக்கிறது சாரல் ஓரமா, அடிவாரத்துல. ஓரத்துல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். ஐயா, மலை மேல போகணும்னா அடிவாரத்துல தான் போகணும். அப்ப எங்க இடத்துல நேரா பறந்து போய் எங்கே போய் உட்காருவாங்களா? பார்த்தா சாமியார் மாதிரி தெரிஞ்சு பறந்து போக முடியாதானே? இதுதான் திமிர்த்தனமான பேச்சு. மோசமான கதையுடைய மோசமா என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? பேச்சு பேச்சா இருக்கணும். மோசமா என்ன செய்வ? பேச்சு பேச்சா இருக்கணும். அந்த அடிக்கிற வேலையில வச்சுக்க கூடாது. மரியாதை செஞ்ச தப்புக்கு என் காலில் விழுந்து கும்பிட்டு ஓடி போயிரு. என்னத்துக்கு? உனக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன். காலில் விழுந்து எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? அவரை கேட்டா அவர் இப்படி. ஐயோ, எங்க அண்ணன் பார்த்து பேசுங்க. என் மச்சான் யாருங்க? எதுக்கியா? வந்த உடனே உங்களுக்கு நான் ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா விருந்தாளியா இருந்தாலும் வந்தவங்களை வாங்கன்னு சொல்றதா தமிழர்கள் பண்பாடு. சரி, வந்துட்டீங்க, போனா போது வரவேற்பு. தெரிஞ்சா பத்தாது,
வந்தாரை வரவேறு தமிழருடைய மாண்புதானே? ஆமா. தெரியும்ல? தெரியும்ல. என்னை பார்த்தீங்களா? பார்த்தேன். என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? அதான் என்ன செஞ்சிருக்கணும்? தெரியல. அதான் என்ன செஞ்சிருக்கணும்? இதுவே தெரியல. பெரிய இவன் என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செஞ்சிருக்கணும் தான் கேட்கிறேன். தெரியல. படிக்கல. என்ன செய்யணும்னு முதல் கோணல் முற்றிலும் கோணல் இருக்கேன். அப்ப சொல்லணும்ல, ஆரம்ப அஸ்திவாரம் சரியாட்டா கட்டணம் உறுதியா கட்ட முடியும். அது உண்மைதான். உனக்கு அஸ்திவாரமே ஆடி போய் கிடக்கு. ஆனா என்ன செய்யணும் சொன்னா தானே எனக்கு தெரியும். வந்தாயில வந்தாச்சு. என்னை பார்த்தீங்களா? பார்த்தாச்சு. என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆனா என்னதான் செய்யணும் சொல்லி தொலைய தெரியல. ஆனா சொல்லல. சொல்லிட்டு போ, மண்டை அடிச்சு போக இல்லனா மண்டை அடிக்குது. சொல்லாம போனா என்ன தெரிந்திருக்க வேண்டுமோ அது தெரியலையே. எப்பா எனக்கு தெரியல, நீயாவது சொல்ல வேண்டியது. என்னையா வந்தியா? வந்தாச்சு. என்னை பாத்தியா? பாத்துட்டேன். தெரியுதா? தெரியுது. தலையில சடாமோடு தெரியுதா? தெரியுது. நெற்றியில திருநாமம் தெரியுதா? தெரியுது. கையில சத்தவல கட்ட தெரியுதா? தெரியுது. இடுப்பில யார் தெரியுதா? தெரியுதுங்க. கால்ல தண்டை தெரியுதா? என்ன குருட்டு பயலா? இதெல்லாம் தெரிந்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆனா என்னதான் செய்யணும் என்ன செய்யலாம்? சொல்லையா? தெரியல. நான் போறேன் மேல. கடாபல பேத்து விடுவேன். ஒண்ணு சொல்லாம போனா தெரிந்திருக்க வேண்டும். எப்பா நல்லா இருப்ப சொல்லியா என்ன யாத செய்யணும்? நானே சொல்லவா? சொன்னா அடுத்து நான் தெரிஞ்சுக்குவேன். இந்த மூச்சு தேவையா? சாப்பிட்ட 2 இடியாப்பத்துக்கு இது தேவையா? எனக்கு என்ன தாங்கள் செய்திருக்க வேண்டும்? என்னையா மறுபடியும் அங்கே வந்து நிக்க? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டியிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய வேண்டும். ஏன் செய்யல? அப்ப எனக்கு கோவம் வருமானதா? 6 மாசத்துக்கு முன்னாடி செங்கமலத்தான் தெருவுக்கு சூர்யா வேணும்னு சொல்லி அட்வான்ஸ் பண்ணி எதுக்கு? இப்ப நான் சொன்னது செய்யறதுக்கு. உங்களை பார்த்து மண்டியிட்டு நான் விருந்து பெரிய மனுஷன் அபச்சாரம். மண்டிட்டு விருந்து அதுக்காக நீ வேற ஆளு பாரு. இருப்பா. அப்படி சொல்லலையா? அதுக்குதான் சம்பளம் கொடுத்து என்ன கூட்டிட்டு வந்தாங்களா? அதுக்குதான் மண்டிட்டு விருந்து இரியா. என்னையா நீ கோவப்படுற? நானும் பெரிய மனுஷன் பார்த்தோம்னா எத்தனை தண்டி வார்த்தை சொல்றீங்க? நான் தப்பா சொல்லலையே. வாய கழிக்கிறியா? அப்புறம் இடத்துக்கு மண்டிட்டு விருந்து. அப்படி சொல்லல உதவி. என்னை பார்த்த உடனே மண்டியிட்டு என்றால் பாதம் மணிந்து விருந்தோம்பல். எதை சொன்னால் முத அழுத்தம் திருத்தமா சொல்லியா? என் காதல வேற மாதிரி விழுந்து தொலையுது. அப்படியா கேட்டுச்சு? விருந்தோம்பல் செய்யணுமா? விருந்து ஓம்பல் இல்ல, விருந்தோம்பல். ஏதோ ஒண்ணு. விருந்தோம்பல் என்றால் என்ன? என்ன என்ன என்ன? என்ன? மா, வாழை, பலா, முக்கணியோடு சுவாமி பாருங்கள், அவர்கள் உண்ணுங்கள், அருந்துகள் என்று உபசரிக்க வேண்டும். இதுவே நாட்டுக்குள்ள வந்திருந்தா உட்கார வச்சு உங்களுக்கு இப்படி எல்லாம் சாப்பாடு போட்டு வரவேற்பு கொடுத்துருப்ப. பையன் போடல. நாட்டுக்குள்ள வந்துட்டீங்களே. இருப்பது என்ன கூலோ கட்சியும்? கண்ணவர மாத்த பார்க்க குசையில போனேன். அவளை கொண்டு போனாரு. அவள் கொண்டு சென்றார். அவளை கொண்டு போனாரு. கொண்டு போனத கண்ணண்ட கொடுத்து தயங்குறார். அவளையா கொண்டு அவளை கொண்டு விடு. 10 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு போனோம். அவர் வீட்டுல இருந்ததை கொண்டு வர வாங்கி வச்சது. நண்பா, எனக்காக நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? என்ன கொண்டு வந்த? அப்ப மறைச்சு மறைச்சு காட்டுறார் பொட்டணத்தை. அவர் கொண்டு போன என்ன பட்டலாம்? அவள் பட்டம். திறந்து பார்த்தா அவர் அன்பா கொடுத்தாலே அவள் அது முழுக்க முழுக்க தங்கமாக மாறியதான். பாத்தீங்களா? அப்ப இருப்பது என்னவோ அதை போய் கொண்டு போய் கொடுத்து பெருமை சேர்த்தாரு குசேல. உன்னிடத்தில் இருப்பது என்ன? கொடு, தாராளமா நான் ஏத்துக்கிறேன். எதை கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். ஒரு கட்டிங் இருக்கு, சாப்பிடுவீங்களா? என்னைய பார்த்தா கட்டிங் சாப்பிடற தெரியுதா? அப்ப நான் ஆப்பு சாப்பிடுவீங்களா? எது அந்த டீ என்னவே எனக்கு கிடையாதுயா. அப்புறம் எதை கொடுத்தாலும் அத பத்தி நம்ம 2 பேருமா பேசுறது பேசப்படாது. நீங்க தானே இருக்கிறது கூட நான் சாப்பிடுறேன். அட இருக்கிற கூலோ கஞ்சி அப்படி சொல்றியா? சரி, கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஒரு டப்பா கவுளி அரிசி வாங்கி வச்சிருக்கேன். அதை வச்சு என்ன செய்ய போற? நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு. சாப்பிட்டீங்களாங்க? இனிப்பா? ஆமா, அது சாப்பிட்டேன். அதை சொல்ல வந்தேன். ரொம்ப சந்தோஷம். சிறப்பா ஒரே இருக்கணும். இதைத்தான் சொல்லிவிட்டார்கள். ஒப்படை மூலமானது உபேசர் தன்மை பேசி உப்பில்லா கூழ் பார்த்தாலும் உண்பதே அமிர்தமாகும். ஒப்படுமுறை வாரணம் உங்ககிட்ட திருவாராயில் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே என்ற வகையில் தாங்கள் என்னை வரவேற்றிருக்க வேண்டும். வரவேற்பு கொடுத்துருக்கலாம், கொடுக்கணும். ஆனா உங்க பேச்சு ரொம்ப மண்டகரமா இருக்கு. என் பேச்சு மண்டகனமா இருக்கா? என் பேச்சு மண்டகனமா, உன் பேச்சு மண்டகனமா இருக்கா? மேடைக்கு வரதுக்கு முன்னால என்ன பேசிக்கிறது? அப்படி பேசுறதுக்கு காரணம் நீங்க. பப்புனு எதுக்கு? அதுக்கு சந்தனம் பூசணுமா? உங்களுக்கு சந்தன பூஜை நான் வந்திருக்கேன். ஏன் வர மாட்டியா? கையில இந்த பூவெல்லாம் கட்டி விடணுமா? ஏன் செஞ்சா என்ன தப்பு? அதுவும் இல்லாம வெளியே தரப்பு போனார்னா இவருக்கு நான் குண்டியா கழி விடணுமா? ஏன் பண்ணல சத்தியம் பண்ணு? அதெல்லாம் பண்ணேங்க. அப்புறம் அது நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நான் செஞ்சேன். அப்ப செஞ்சு இப்ப ஏன் செய்ய மாட்டேன்? அப்ப செய்யலாம், அப்பயும் செஞ்சேன், இப்பயும் செய்யலாம். செய்கின்றேன். அப்படி திரும்புங்க. எப்படி திரும்பி? அப்படி தேங்காவை உடைச்சு தேங்காய் 2ஆ பிரிச்சோன்னே கொட்டாங்குச்சி மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி குண்டியை வச்சுக்கிட்டு
எனக்கு குண்டியா கழுவி விடுனா எங்கிட்ட நான் குண்டியா கழுவி முத எவ்வளவு ஆணவம் தான் புஜபல பராக்கிரமூர்த்தியினுடைய தேகத்தை எங்க காட்டுங்க அந்த புள்ள புள்ள பல்லாக்க என்னால எவ்வளவு எழுத முடிச்சு. ஆனா நீ எழுதி நான் பார்க்கவே இல்லை. ஆனா நீ கடலை தண்ணா சொன்ன எங்க நீ கடலை தண்ணா சொன்ன நீ கடலை தண்ண சாட்சியா ஒரு கவியை பாடு என்று ஒட்ட குத்தியா சொல்லி ஏன் ஏன் இங்க நின்னது யாரு? நான் தான் நின்றேன். நின்னதுக்கு கதைக்கு யாரு? கதைக்கு யாருன்னா கதையில இங்க கேள்வி கேட்டது யாரு? இங்க நின்னு ஒட்ட குத்துறதே கேட்டாரு. அப்ப இங்க நிக்கிறது யாரு? நீ நிக்கிற. அப்ப நான் தான் ஒட்ட குத்தேன். ஏய் அந்த கதையில் நான் தான் ஒட்ட குத்துறேன். அது பேச்சு கிடையாதுல்ல. நான் என்ன சொன்னேன்? கதையின் சாரா சும்மா போனாத்தான் மக்களுக்கு அது புரியும். கேள்வி கேட்டது யாரு? ஒட்ட குத்த நான் கேட்டிருக்கேன். பதில் தெரியுமா தெரியாதையா? என்னைய மிரட்டுற கம்பரு பதில் தெரியுமா தெரியாதையா? அஞ்சருக்கு கதை சொன்னது நான் தாயா. நான் எவ்வளவு சிரமப்பட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கேங்க. ஏன் சிரமப்படுற? எதுக்கு நீங்க சிரமப்பட்டு பதில் சொல்ல நிக்கிறீங்க? ஒட்ட குத்துற நான் தானே கேட்டேன். கம்பரு இங்க நின்னது யாரையா? ஒட்ட குத்துறியா? அப்ப நான் தானே ஒட்ட குத்தாரு. இருந்துட்டு போ. நீ தானே அங்க கம்பரு. கம்பரு அப்ப கம்பர் நீ சொல்லணுமா இல்லையா? ராத்திரி பகல் தண்ணி அடிக்காம உட்காந்து நான் உட்காந்து எழுதிருக்கேன் எழுதுன்னு சொல்லிட்டு இருக்கிய. இந்த வார்த்தையெல்லாம் கவியில வரலையே அப்படின்னு கேக்குறாப்புல ஒட்ட குத்தர் கேட்கிறாரு. கம்பர் நீங்க இப்ப பாடணும். சரி கம்பர் வந்து எழுதாம எழுதியா சொல்லி பாடின கவியை நீ பாடணும். எங்க பாடுங்க பாப்போம். நீ கேட்டா நான் பாடாம போட்டா என்னைய தானே தப்பா நினைப்பாங்க. ஏன்னா கம்பர் இல்லையா? அப்படியா? சரிங்க ஒட்ட குத்தரே ஒட்ட குத்தர் கம்பர் கம்பர் கேட்டு விட்டீர்கள். எப்படி நீ கடலை தாண்டியது சாட்சியா ஒரு கவி அருவியை கேட்டு விட்டீர்கள். ஆமா கம்பர் நான் பாட வேண்டும். பாடுகின்றேன். கேளுங்க ஒட்ட குத்தரே. கடலை தாண்டியது என்ன சாட்சி என்றால் குமிதிட்ட குளவரை கூத்தல் புதுமெட்ட திரையும் திரைகள் துமிதமோர் புக வானோர் துள்ளினார் அமுதம் இனிமனும் ஆசையார் என்ற கவியை பாடித்தார் நான் கடலை தாண்டி சாட்சி கொடுத்தேன் என்று இருக்க ஒட்ட குதிரை என்று கம்பர் பாடிவிட்டார். இப்பொழுது கம்பர் என்ன தெரியுமா கேட்டார்? ஒட்ட குதிரை பார்த்து என்ன கேட்டாரு? ஒட்ட குதிரை தெரியாம கேட்டார். ஒட்ட குதிரை சொல்லுங்க ஐயா. கம்பராகப்பட்ட நான் கேட்கின்றேன். கேளுங்க கேளுங்க. நான் பாடினவா நானும் கவிஞன் தாங்களும் கவிஞர். நானும் புலவர் தாங்களும் புலவர் தானே? இல்லை. எங்க நான் பாடிய கவிக்கு விளக்கத்தை கூறுங்கள் பார்க்கலாம். அதாகப்பட்டது என்ன நீ நோதாகப்பட்டது? இருங்களேன். அப்படியே ஒட்டக்குத்தர் சொன்னாரு. கம்பர் பாடுற கவிக்கு விளக்கத்தை ஒட்டக்குத்தர் கொடுத்தாரு. நான் எதிர்பார்க்கவில்லை. சத்தியமாக எதிர்பார்க்க மாட்டியா? கம்பரே ஏன் வரல போய் ஏன் கண்ணை குத்துற? நான் உங்களை தவறாக நினைத்து விட்டேன். ஆனால் அற்புதமான முறையில் ஒரு கவியை பாடி என் உள்ளத்தை மகிழ்வித்து சிறப்பு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. கவிக்கான விளக்கத்தை பாருங்க. ஒட்ட குதிரை பார்த்து இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? நான் பாடிய கவிக்கு விளக்கம் சொல்லுங்கள். சொல்லுங்க சொல்லுங்கள். ஏன்னா ஒரு பாட்டு பாடணும். ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூணு இல்ல மொத்தமா 7 காண்டம் வச்சிருக்கேன். உண்மையிலே நான் அவங்கள்ட்ட மனுப்பி கட்டுக்கிறேன். பரவாயில்ல பொழைச்சுப்போம். 7 காண்டம் வச்சிருக்கீங்களா? சந்தேகமா இருக்கா? ஏய் சந்தேகமா இருக்கா? ஒரு காண்டு 650 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். விளையாட்டா? எவ்வளவு? 650 ரூபாய்க்கு. ரொம்ப விலை உயர்ந்ததா? கேட்டுட்டா அதை வாங்குவதற்காக எங்க அலைஞ்சேன் தெரியுமா உனக்கு? சிவகங்கை முழுக்க அலைஞ்சேன். ஆனா கிடைக்கலிட்டாங்க. சிவகங்கை மதுரை முழுக்க அலைஞ்சி அப்பவும் எனக்கு கிடைக்கல. தஞ்சாவூர் முழுக்க அலைஞ்சேன் அப்பவும் எனக்கு கிடைக்கல. இறுதியில சென்னையில தேடி அலைஞ்சு அந்த 7 காட்டத்தை வாங்கி வச்சிருக்கேன். கொடுமையே அத்தனை சிறப்பானது. சிவகங்கையில அலைஞ்சிங்க கிடைக்கல. கிடைக்கல. மதுரையில கிடைக்கல. தஞ்சாவூர் தஞ்சை கிடைக்கல. கடைசியில எங்க? சென்னையில தேடி அலைஞ்சேன். ஏப்பா ஏன் அப்படி அலையிற? முதவே என்ன சொல்லிருக்கலாம்ல. என்ன செஞ்சிருப்பேன்? சொல்லி இருந்தா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருப்பேன்ல. ஏன் எனக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு. இதுல நானும் நோய்வாய்ப்படவில்லையே. உங்க உடம்ப போய் காட்டுறதுக்காக சொல்றேன். அப்புறம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு முன்னால டப்பா நிறைய வச்சிருக்காங்க. என்ன இப்படி சொல்றீங்க? வேண்டாம். அதுல ஒரு 10-15 சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. 10-15 மொத்தமே 7 தானே இருக்கு. அதுல நிறைய வச்சிருக்காங்க. இன்னும் இவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்ற? பரம்பரை பரம்பரையாக எங்க ஐயா வச்சிருந்தாரு 40 வருஷமா. அதன் பிறகு எங்க அப்பா வச்சிருந்தாரு 30 வருஷமா. இப்ப நான் வச்சிருக்கேன். அடுத்து என் பிள்ளை பேரன்னு எங்கள் பரம்பரை பரம்பரையாக. அப்படிலாம் பரம்பரை பரம்பரை வைக்க கூடாது. ஏன்? ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா தூக்கி குப்பையில ஓட்டணும். தூக்கி குப்பையில போறியா? யூஸ் பண்ற மாதிரி அறிவு கையவனாவது படிக்கிற புத்தகத்தை கொண்டு குப்பையில போடுவானாயா? படிக்கிற புத்தகமா? எனக்கு புரியலையே. என்ன புரியல? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். என்ன காண்டம்? உத்தர காண்டம். நான் உத்தர காண்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆயிரத்து குத்திடுவேன். காண்டம்னா புத்தகம் அர்த்தம். புத்தகத்தை மொத்தமா படிச்சிருக்கேன். புரியுதா? நீங்க மொத்தத்துக்கு எங்க ஊருக்குள்ள போய் காண்டம் தெரியுமா காண்டம் தெரியுமா கேட்டீங்கன்னா மெடிக்கல் ஷாப் கூட்டிட்டு போயிருவாங்க. அங்க எதுக்கே கூட்டி போறாங்க? மெடிக்கல் ஷாப்ல தான் விக்கிறாங்க டப்பா டப்பா.
காண்டம்னா புத்தகம் அர்த்தம் உதவி சொல்லுங்க அது சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ற அந்த இடத்துல காவல் காக்கின்ற யாரா இருக்கா உள்ள? ஒருவருக்கு இருவர். யார் முதல்? ஒருவருக்கு இருவரா? ஆமா. யார் அந்த இருவரும்? ஒன்று என் தங்கை வள்ளி, சிறப்பு. இன்னொன்னு குள்ளி. குள்ளியா? நான் கட்டிக்கக்கூடிய பிள்ளை. குள்ளியின் பேர் இல்லையே, வள்ளியின் பேர் இருக்கு. சரி, அந்த பிள்ளைக்கு நான் செல்லம்மா வச்சிருக்க பேரு. அப்படியா? ஆமா. செல்லமானே வைக்கலாமே. செல்லம்மா வைக்கலாம், அது இப்ப எல்லாத்துக்கும் செல்லம்மாவே போயிருச்சு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த குள்ளியை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். எவ்வளவு கொடுப்பீங்க? டேய், நான் அப்படிப்பட்ட ஆளா நான் முற்றும் திறந்த முடிவனப்பா. 150 ரூபா. டேய், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உனக்கு அப்ப 150 ரூபா தானே கேட்டேன். நாரத மகரிஷி, பிரம்மரிஷி, ராஜரிஷி, தேவரிஷின்னு பட்டம் பெற்றவன் 150 ரூபா கேட்கிற அறிவு இல்லாம கொஞ்சம் குறை தர்றேன். குறைக்கணுமா? சரி, 120 ரூபா. என்ன கேட்ட? 120. மடப்பல மடப்பல. நான் இல்லாத புராணம் இருக்கிறதா? நான் இல்லாத இதிகாசம் இருக்கிறதா? நான் இல்லாத காப்பியம் இருக்கிறதா? ஒரு கேடு கோடி கோடியா கொட்டி கொடுப்பான் இந்த நாரதன். 120 ரூபா கேட்டுட்டேன், கோடி கோடியா கொட்டி கொடுப்பேன். குறை தர்றேன். சரி, உனக்கு வேணா எனக்கு வேணா 80 ரூபா. மூஞ்சி மோரக்கட்டை பாரு. என்னை பார்த்தால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்தியின் நடுக்கு வாங்க இவ்வளவு தொகை கேட்கிற? தர மாட்டேன்னு சொல்லல, தர்றேன். கோடி கோடியா கொட்டி கொடுப்பேன். 80 ரூபாய்க்கு வழி இல்லையா? கோடி கோடியா கொட்டி கொடுக்குறாடா. குறைச்சிக்கல் தர்றேன். ஒரு 50 ரூபா. அதிகமா இருக்கிறது இன்னும் குறை. 25. மிக அதிகமா இருக்கிறது இன்னும் குறை. ஏப்பா, ஒரு டீயாவது சாப்பிடும், 10 ரூபா குடியா. அதிகமாக இருக்கிறதப்பா, இன்னும் குறையப்பா. சரி, கடல மிட்டாய் வாங்கிக்கிற, ஒரு 5 ரூபா குடியா. இன்னும் குறை. ஓசியா போறியா? இதைத்தான் எதிர்பார்த்து அழைத்து வாருங்க. முதவே சொல்ல வேண்டியதானே என்ன ஓசி பீசின்ட்டு. எதுக்கு இவ்வளவு டைலாக்கு? வேணாமா? ராணிப்பேட்டையைச் சேர்ந்த கனிமொழி சூர்யாவுக்கு ரூபாய் 100, நாடகம் நடிக்கும் ஜெயமாதவனுக்கு ரூபாய் 100. மூணாவது வார்டைச் சேர்ந்த கலையரசி சம்பத் நாரதராக நடிக்கும் ஜெயமாதவனுக்கு ரூபாய் 100, சூர்யாவுக்கு 100. மதுரையைச் சேர்ந்த ஐஸ்வர்யா சூர்யாவுக்கு 100 அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். அன்பளி வழங்கி கௌரவப்படுத்திய அத்தனை அன்பான நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றிகளது வணக்கம். அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ உரிமையாளர் மைத்துனர் டிஆர்விஏ பள்ளியில் பட்டமங்கலத்தில் ஆசிரியர் பணியிடக்கூடிய அருமை ஐயா ஆசிரியர் பிறந்தகை மணி ஐயா அவர்கள் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பு. திருமணி அவர்கள், மணி சார்ந்த நான் முதல்ல பட்டமங்கலத்துல போய் கேட்டேன். அந்த பட்டமங்கலத்துல இல்லைங்கோ, நான் கட்டமணி தான் படிச்சது. ஆனா என்னுடைய சகோதரர் எல்லாருமே படிச்சது மணி சார்ட்ட தான். அன்பளிப்பை கௌரவப்படுத்திய ஆசிரியர் பிறந்தகை மணி ஐயா அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தார்களுக்குமே மனமார்ந்த நன்றி நன்றிகளது வணக்கத்தினை மனதார உறுத்தாய் கொண்டு அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். நாராய், நாங்க படிச்சது எங்க அப்பா டிவி ஜெயந்தி மட்டும் தான் படிச்சோம்.
நம்ம இடத்திற்கு நாரதர் மகாமுனி இருக்கின்றார். என்ன உன்னை வரும்போது 2 கையும் கட்டி தான் கூட்டிட்டு வரணும். அன்பு தானங்க, யார்ட்ட வேணாலும் கொடுக்கலாம். ஏ அப்பா, என்ன 2 பேரும் சரிக்கு சரியா கட்ட கொண்டு வந்திருக்கீங்க. என்ன ராஜசாமி 74 வந்திருந்தீங்கன்னா 60 ஜீவோடு உணவு வச்சிருப்போம். வந்திருப்பது காட்டுக்குள்ள. எங்க காட்டுவாசி முறைப்படி தாங்களுக்கு வரவேற்பு. வாழ்த்துறே வாழ்த்துறே வாரம் பெண்கள் எல்லாம் வாழ்த்துங்க. அடி பெண்ண பெற்றதா யாரே மோதிரமா கேட்டிடுங்க. இந்த நாரதர பெற்றவைக மனமங்கலமா கேட்டிடுங்க. சுண்ணாம்பு போல சிரிச்ச முகத்துக்கு எங்க சூரியன் ஆர்வமுசம் எங்கெங்க வச்சுச்சோம். வெத்தல போல விரிச்ச முகத்துக்கு எங்க வேடமுசம் மங்களமா வாழ்த்துங்க. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, சின்ன வீடு வேணாண்டி பெரிய வீடு வேணாண்டி அம்மக்கார வீடு மட்டும் போதடி. சின்ன வீடா இருந்தா நீ அப்பா அப்பா வரலாம், பெரிய வீடா இருந்தா நீ எப்பொழுதுமே வரலாம். வீடா இருந்தா நீ போதும். ஓடும் தண்ணி இல்ல காசு இல்லையே, உணர்ச்சி கொண்டு நோயும் இல்லையே. ஓடும் தண்ணி இல்ல காசு இல்லையே, உணர்ச்சி கொட்டி விட்ட நோயும் இல்லையே. டோல்கேட்ல வேலை செய்யறவனை எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்கே விட்டுட்டு இம்முசியா இருக்கு. தானும் செய்வான்ல, தள்ளியும் படுப்பான்ல, வைக்க போற நாய் காத்தாப்புல காத்துட்டு கிடக்கு. உன்னை கொண்டு போவ நல்ல செய்ய 250 ரூபா கொடுத்துட்டு செய் கேட்டது பாட்டுக்கு திறந்துடும். என்ன செய்ய? உனக்கு எதுக்கு அவளை 250 ரூபா கொடுக்குறேன்? எவ்வளவு கேட்ட? கேளு, ஏன் அவ்வளவு குறைவா கேட்கிற? கோடி கோடியா கொட்டி அப்ப ஏட்ட கேக்குறியா? ஏட்ட கேக்குறியா? எவ்வளவு வேணாலும் கேளு, என்னைய பத்தி உனக்கு தெரியாதா? வாழ்க பல்லாண்டமா. நீ 16 பெற்று நீ பெருவாள் வாழ வேண்டும். 16 பெத்து பால் வழி வச்சு நடத்த இவர் கூட ஒரு பிள்ளைய பெத்து இப்ப எங்க போறாங்கன்னு கண்டுபிடிச்சு செல்வங்கள் 16 நீ பெற வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்த காலில் இருப்பது யார்? தலைவி. வள்ளி நாயகம். அழைத்து பாருங்கள், ஆசி வழங்கும். இரு, நல்லா நல்லா சத்தமா கூப்பிடு. தங்கச்சி யாருக்கா வாந்தி வருதாப்பா? சாப்பிட்டு சொல்லுங்க. நம்பி வரும் நேரம் வந்ததொரு ராகம் இனிதீரோ இனிதீராரோ ராகம். அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம் ஏதேதோ மோகம் இனிதீராரோ ராகம். வந்து தீராதோ ராகம். அந்தி வரும் நேரம்
இன்பத்துக்கு மோகமுறை இன்பமில்லை மோடி முறை நீ இருக்க ஏது முறை முதல் தலைவரை பார்த்து நின்ற தலைவரை காண தன்னை நூறு முறை அதுதான் தெய்வலோகம் தருவே நித்தனாலும் இனிமையாய் இங்கு யோகம் இனிமேல் உற்பத்தியோகம் இது மார்கழி மாதம் அம்மாடியோ பொன்படி வீசும் சிந்து பூழ்தி வாசம் அந்தி வரும் என்ன விஷயம்? நம்ம இடத்துக்கு தேவலோக வாசி நாரதர் மகாமுனிவர் வந்திருக்கின்றாரா? மகாமுனிவர் ரொம்ப இடத்துல இருந்திருக்காரு. ஆமாம்மா. என்னனே அத போய் மிரட்டிக்கிட்டு இருக்க? அப்புறம் என்ன தலை குனிஞ்சுக்கிட்டே இருக்க? என்னனே நீனே? அம்மா இருக்கிற வீரத்துக்கு நீ படிச்சதுக்கு அத போய் மிரட்டலாமா? போதும். இப்பதான் ஒரு ஆள் வறுத்து எடுத்துட்டு போயிருக்காப்ல. அண்ணே நாரத மண்ணெண்ணெய் ஊத்து எரியும். சாமி கூப்பிடுறேன். பாத்தீங்களா? ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? வாங்கிட்டேன்டா. அந்த பொண்ணு வாங்கிடுச்சு. வாங்கிட்டாளா? இப்ப நான் தான் வாங்கலையே. கூப்பிடுறேன். சுவாமி எக்ஸ்கியூஸ் மீ, கம் டு தி ஸ்டேஜ். வாங்க. வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். நம்மளை விட ஆள் உயரமா இருக்காரப்பா.